ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிற நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக, நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்வதாக. வாசிக்கலாம் கர்த்தருடைய வார்த்தையை. சங்கீதம் 119:105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. ஒரு பேங்க்ல மேனேஜர் ரிட்டையர்ட் ஆகி போறார். ரொம்ப வெற்றியாக ரொம்ப ஆனர் பண்ணி அனுப்புனாங்க. அந்த போஸ்ட்ல வந்த மேனேஜர் உங்களுடைய வெற்றியின் ரகசியம் என்ன வந்து கேட்டார். 2 வார்த்தையில் சொன்னார், சரியான தீர்மானம். அவர் கேட்டார், எப்படி சரியான தீர்மானம் பண்ணுகிறீர்கள்? அனுபவம் என்றார். எப்படி அனுபவம் கிடைக்கிறதுன்னு கேட்டார். தவறான தீர்மானங்கள் என்றார். நான் ஆரம்பத்தில் தவறான சில தீர்மானம் எடுத்துட்டேன், அதனால அனுபவம் பெற்றேன், அதனால சரியான தீர்மானம் எடுத்தேன்னார். இது உலக மக்கள். நமக்கு கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. எதை செய்யணும், செய்யக்கூடாது, எப்படி பேசணும், பேசக்கூடாது, எப்படி நடக்கணும், நடக்கக்கூடாது, எப்படி வாழணும், வாழக்கூடாது, யார்கிட்ட பழகணும், பழகக்கூடாது. வேதத்தை நேசிங்க. வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. ஆமேன். தமிழில் பழமொழி சொல்லுவாங்களா, 1000 வேரை கொண்டவன் அற வைத்தியன். 1000 பேரை அல்ல, 1000 வேர். பூமிக்குள்ள இருக்கிற சாரண வேர், அந்த வேர், நிறைய மருந்து வேர்கள்லாம் இருக்குது. அனுபவம் தான் அவங்க சிறந்த ஆசானா மாற முடியும். ஒருத்தர் சொன்னார், குட் டயக்னிசர் இஸ் எ குட் டாக்டர். நல்ல மருந்து கொடுக்குறவர் நல்ல டாக்டர்னு சொல்லலை, சரியா அதை கண்டுபிடிக்கிறவர் தான் சரியான மருத்துவரான். மருந்து மெடிக்கல் ஸ்டோரில் உங்களை கொடுப்பாங்க. நமக்கு நல்ல ஆசான், அனுபவசாலி கர்த்தருடைய வேதம். வேதத்தை சார்ந்து கொள்ளுங்கள், அதில் பதில் இருக்கிறது. வட்டி கொடுக்கலாமா, கொடுக்கக்கூடாதா? போலீஸ்காரன் லஞ்சம் வாங்கலாமா, வாங்கக்கூடாதா? ஆமேன். பிள்ளைகள் அப்பா அம்மா ஏற்று பேசலாமா, பேசக்கூடாதா? புருஷ மனைவி சண்டை போடலாமா, போடக்கூடாது? எல்லாத்துக்கும் பைபிளில் தீர்வு இருக்கு. வசனம் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். கர்த்தருடைய வசனத்தை முன்னிறுத்தி வாழுங்கள், ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஏதோ ஒரு பேஜ் எடுத்து குறி பார்க்குற மாதிரி பார்க்கக்கூடாது, தப்பு. வழக்கமாக வாசிங்க, நீதிமொழிகளாக வாசிங்க, சங்கீதங்களாக வாசிங்க, சுவிசேஷத்திலிருந்து வாசிங்க, ஆதியாகமத்திலிருந்து வாசிங்க. கிரமமாய் வேதத்தை வாசித்து வெற்றியடையுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நன்மை கிருபை தொடர்வதாக. நாளை உங்களை சந்திக்கிறேன். அதோடு நான் கிருபை தாங்கட்டும். God bless you. Have a nice day. தகப்பனே, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, வேத வசனத்தினுடைய தீர்மானங்களை எடுக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord.